தேவசேனா சிவகுமார் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்குறாரு. இந்த பாஜக அரசாங்கம் எதுக்காக டீலிமிட்டேஷன் பில்லை இப்போ கொண்டு வராங்க? எதுக்காக எம்பி சீட்ட அதிகரிக்கணும்? ஏற்கனவே சம்பளம் குடுக்குறோம், சலுகைகள் குடுக்குறோம். தேவையில்லாத பயனற்ற அரசியல்வாதிகளுக்கு கொள்ளை எடுக்க ஏன் வாய்ப்பு குடுக்குறோம்? அப்படி சொல்லிட்டு அடுத்தது போறாரு. இது எல்லாமே வரி கட்டுறவங்களோட பணமாச்சே. இதை ஏன் இப்படி பண்ணணும்? ஒரு பக்கம் பார்த்தா இந்த அரசாங்கம் போஸ்ட் ஆஃபீஸ்ல வங்கிகள்ல இருக்கக்கூடிய பணியாளர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. அதே நேரத்துல எம்பியோட எண்ணிக்கையை ஏத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து ஸ்கேல மனசுல வச்சுக்கணும். நீங்க ஒரு சில 100 எம்பிக்களுடைய எண்ணிக்கையை தான் அதிகரிக்கிறீங்க. மற்ற இடங்கள்ல குறைக்கும் பொழுது அது பெருமளவு குறைக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில அல்லது 10,000 குறைக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்கேல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு ஏன் ஈவன் இந்த ஒரு சில 100 பேரை எதுக்காக 500கள்லேருந்து 800களுக்கு கொண்டு போறீங்க? ஸோ ஆல் அரவுண்ட் 300ஓட குறையுது. இப்போ ராஜ்யசபாலையும் இதனால ஏறும். அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது ரொம்ப 500ஓட குறையுது. சட்டமன்றங்கள் எல்லாத்துலேயும் ஏறும். அதை கணக்கில் எடுத்தீங்கன்னா சில 1000 அதிகம் வரும். இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிற அந்த பணத்தை சேமிக்கும் அந்த ஃபோக்கஸ்ல இருந்து பார்த்தா இதெல்லாம் அவசியமா, வீண் செலவே அப்படின்னு தோணும். பட் இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கு, தீவிரமான கணக்கு இருக்கு. வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல ஆட்களை குறைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான்னு கேட்டால் நான் நியாயம்னு சொல்லுவேன். அரசு துறையில் ஏற்கனவே இட்ஸ் ப்ளோட்டட். இன்னைக்கு எஃபிஷியன்சியை பயங்கரமாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் தனியாரால் மிகப்பெரிய எஃபிஷியன்சியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசுகளுமே சரி நிறைய வேலைகளை ஒரு அவுட் சோர்சிங் முறையில் தனியாரோடு சேர்ந்து திறம்பட செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ கூட அந்த ரேஷன் கடைகள் சம்மந்தமாகவும் அதைத்தான் சொல்லி நம்ம ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கோம். அப்போ இது ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா, சில இடங்களில் ஏற்றுவதற்கான அந்த ட்ரிகர் பாயிண்ட் வேற எங்கேருந்தோ வருது. இப்போ நீங்கள் இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் காரணமாக வருகிறது. எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஓபிசி ரிசர்வேஷன் மண்டல் பரிந்துரைகள் சார்ந்து வரக்கூடிய ஓபிசி ரிசர்வேஷனாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஒரு ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இன்றைக்கு நாடாளுமன்ற இடங்களை பொறுத்தவரை, நாடாளுமன்ற சட்டமன்ற இடங்களை பொறுத்தவரை பெண்களுக்கான ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஓட் கால்குலேஷன் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. இப்போ எஸ்சி/எஸ்டி ஆரம்ப காலத்தில் கான்ஸ்டியூஷன் உருவாகிற சமயத்திலேயே வந்துருச்சு. அது வாக்குகளுக்காகத்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஹிஸ்டாரிக்கல், ஒரு வரலாற்று ரீதியாக அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டிருக்கும் பாட்டை சரி கட்டுவதற்காக, அவர்கள் ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்க, அவங்கள தூக்கி விடணுங்கிறதுக்காக அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஓபிசி ரிசர்வேஷனுங்கிறது மத்திய அரசை பொறுத்தவரை அதில் ஒரு பெரிய ஓட்டிங் கால்குலேஷன், அந்த இடை சாதியினர், அதாவது அதர் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுடைய பவர் அதிகமாகிட்டே வந்துச்சு. ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் அவங்கள்ட்ட இல்லை. வேலைகளில் ரெப்ரசன்டேஷன் இல்லை, படிப்பில் இல்லை. அதனால தான் மண்டல் கமிஷன் வந்தது, அதை போட்டாங்க. இந்திரா காந்தி தான் அந்த நியமித்தாங்க. பட் எண்ட் ரிசல்ட் அது அவங்க கொடுத்த பரிந்துரைகள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது விபி சிங் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக அதை யாருமே கெட்டிராத ஒன்றை அவர் காலத்தில் அது அடுத்து இந்திரா காந்தியிலேயே நிறையா நேரம் காலமெல்லாம் விரயமானதுக்கு பிறகு, ராஜீவ்காந்தி அதை மறந்து போனதற்கு பிறகு இவர் தூசு தட்டி எடுக்கிறார். அதை ஒரு அஸ்திரமாக அதை பயன்படுத்துகிறார். அதற்கு எதிராக மற்ற பாலிடிக்ஸ் நடக்குது. பட் அவர் இருந்த குறைந்த நாட்களுக்குள்ள அதை கொண்டு வந்துடுறார். இன்னைக்கு அது ஒரு ஸ்டேபிளாக அதில் நீங்கள் கையை வைக்கவே முடியாது. இதே மாதிரியான ஒரு நிலை தான் இந்த வரிசையாக சில போராட்டங்கள் வருது நமக்கு. ஜாட் இனத்தவர்கள் பல இடத்துல போராடுறாங்க, மராட்டாக்கள் போராடுறாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வலுவான சில சாதிகள், அவங்களுக்கு இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷனுக்குள்ளே அவங்க வரல, ஓபிசி ரிசர்வேஷனில் வரல. அவங்க தங்களுக்கான இடம் சுருங்கிறத பார்க்குறாங்க. அவங்களுடைய போராட்டங்கள் மிக பெரிதாக வரும்பொழுது தான் சரி அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கு வேணும் என்று பாரதிய ஜனதா கொண்டு வந்தது தான் அந்த இடபிள்யூஎஸ். இப்போ இந்த பெண்களுக்கான ரிசர்வேஷன் தொடர்ச்சியாக வரும். அது வேலைகள்லையோ படிப்புலையோ பெண்களுக்கான ரிசர்வேஷன் இல்லை. அதெல்லாம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. யாரும் அவ்வளோவா கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு ஐஐடி படிப்பில் 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் 2, அதாவது ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்னு. அதில் ஜேஇ அட்வான்ஸ்டு ஐஐடிக்குள்ளே உள்ள வரத்துக்கானது. அதில் ஒரு குவைட்டாக ஒரு விமன்ஸ் ரிசர்வேஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கடந்த சில ஆண்டுகளாகவே
அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரு பர்சன்டேஜ் சீட்ஸ் பெண்களுக்கென்று அலோகேட் பண்ணி பண்ணுறது. மற்ற இடத்துலலாம் இல்லை. அது இங்கே விமென்ஸ் ரிசர்வேஷன் பல ஆண்டுகளாக பல ஆட்சியில் பேசப்பட்டது. ஆனால் செயல்படுத்தலை. செயல்படுத்துறதுக்கு யார் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் என்றால் ஸ்ட்ராங் ஓபிசி பார்ட்டிஸ். லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் இவங்கெல்லாம் வந்து எப்பெல்லாம் இந்த ரிசர்வேஷன் வருமோ இது எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. மன்மோகன் சிங், வாஜ்பாய் எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. நடக்காது. ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அதெல்லாம் சரிங்க, நீங்கள் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா அதற்குள்ள சாதிகளுக்கான உள்ஒதுக்கீடு தரணும் அப்படிம்பாங்க. சாதிகளுக்கான உள்ஒதுக்கீடுன்னா அதை எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எப்படியுமே வந்துருமேப்பா. ஏன்னா தேர்தலை பொறுத்தவரை ஒன்லி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷன் அதில் கொண்டு வரணும்னு அப்படியே கேட்பாங்க. லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் இவங்கெல்லாம். அது எப்படி? ஏன்னா அந்த ஒரு கேட்டகரியே தேர்தலுக்குள்ளே கிடையாது. தேர்தலில் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு மட்டும்தான் ரிசர்வ்டு. மீதி எல்லாம் அவங்கவுங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வைத்து அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே இந்த இடத்துல நான் வந்து இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா ஒரு நாடார் கேண்டிடேட்டை தான் போடுவேன், இந்த இடத்துல முக்குளத்தோர் கேண்டிடேட் தான், இங்கே கொங்கு வேளாளர் தான் அப்படின்னு நமக்கே தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாதி இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் யாராலையும் அதை பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை. அதையும் மீறி இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே. பட் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்பொழுது இவங்களுக்கும் ஒரு கோல்டு ஃபீட், பாரதிய ஜனதாவுக்குமே. இப்போ அதைத்தான் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க, எதுக்காக சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுற, இருக்கிற சீட்டுக்குள்ளே பண்ணு அப்படின்ட்டு. இருக்கிற சீட்டுக்குள்ளே பண்ணால் எல்லா கட்சிகளுக்கும், எல்லா பெரிய கட்சிகளுக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். 543 கான்ஸ்டியூன்சி, அதில் சிலது எல்லாத்தையும் சில கான்ஸ்டியூன்சியை 1/3 கான்ஸ்டியூன்சியை டபிள்யூ அப்படின்னு சாப்பா குத்திடணும். ஆண்டாண்டு காலமாக அது ஒருவருடைய கோட்டையாக கருதப்படும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சியான திமுகவை எடுத்துப்போம். காட்பாடி அப்படின்னா அந்த இடத்துல துரைமுருகன் இப்போ தோக்கடிச்சிட்டாங்க, அவரையே தோக்கடிச்சிட்டாங்க. துரைமுருகன் எப்படா அவர் கடைசியா அங்கே நிற்காம இருந்தாருன்னு பார்த்தா ஒரு 30 வருஷமா அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் வருவார், அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் வருவார் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இவங்களுடைய இது. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு விமன் கான்ஸ்டியூன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ அவருக்கு பொண்ணு இருக்கான்னு தேடணும். அவங்கள அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு துரைமுருகன் அதெல்லாம் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பஞ்சாயத்தில் இத்தனையும் நடந்தது. அது அங்கே பெண்களுக்கான ரிசர்வேஷன் உண்டு. சில இடங்களில் சில மாநிலங்களில் 50% ரிசர்வேஷன் 33 ஆரம்பித்தாங்க, 50க்கு கொண்டு போயிட்டாங்க. அது ரேடார் கீழே இருக்கிறதுனால யாரும் அதை பெருசாக கவலைப்படுறதில்லை. திடீர்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் அவர் இல்லைன்னா சரி பரவாயில்லைங்க என்னுடைய மனைவியை நிறுத்திடுறாங்க அப்படின்றவாரு. அவன் மனைவியை சும்மா நிறுத்திட்டு பஞ்சாயத்து தலைவர்னு இவர் தான் சுற்றிட்டு இருப்பார். சார் நீங்கள் தானே சார் பஞ்சாயத்து தலைவர், மேடையில் இருங்க சார் ஃபோட்டோ எடுக்கணும். நான் இல்லைங்க, அவங்க எங்கே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. இது எவ்வளோ இடத்துல நான் நேரடியாக தமிழ்நாட்டில் முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமான இங்கேயே பெண்களை வச்சுட்டு அந்த முன்னாடி நின்று அரசியல் செய்கிறது அவர்களுடைய கணவர் தான். அப்போ இதே மாதிரி நீங்கள் நாடாளுமன்றத்திலலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. திடீர்னு எல்லாத்தையும் பேசிட்டு யார் சார் நீங்கள் அப்படின்னா ஊட்டமாக தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்லாம் செய்ய முடியாது. சரி, அதை அக்காமடேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த 500ங்கிறத குறைங்க. இப்போ கார்த்தி சிதம்பரம் இதை ட்வீட் போட்டார், நான் அதுக்கு பதில் போட்டேன். நேரம் போயிடும், அப்புறமா கேப் அதிகமாகிட்டே இருக்கும் சவுத்துக்கும் நார்த்துக்கும் அப்படின்னு. நேரம் என்னையா பெரிய நேரமோ நீங்கள் பேசி கிழிச்சிடுற மாதிரி. சரி, அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் யோசிங்க. 541 வேண்டாம், 300க்கு குறையுங்கள். இப்போ நேரம் இன்னும் நிறையா கிடைக்கும். அப்புறம் ப்ரொபோர்ஷனலாக நீங்கள் குறைச்சிங்கன்னா 80 பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் 60, 50ன்னு குறைச்சிடலாம். உங்களுக்கும் 40ங்கிறது 30 அப்படின்னு நீங்கள் குறைஞ்சிரும்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் வெற்றின்னு சொல்லலாமே, ஏன் நீங்கள் சொல்லலை? ஸோ யாரும் தான் இருக்கிற இடத்த விட்டு கொடுக்க விரும்பலை. அப்போ அது வரக்கூடிய சிக்கல், அந்த கட்சி தலைமைக்கு வரக்கூடிய சிக்கல் ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாரும் போய் நீட்டுவாங்க. ஐயா போன தடவையும் எனக்கு கொடுத்தீங்க சீட்டு, இந்த தடவை உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, உங்கள் வீட்டில் பெண்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அரசியலை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய முடியாது அல்லவா? அப்போ நீங்களே மனம் ஆமாங்க நான் ரொம்ப நாளாக இருந்துட்டேங்க, இனிமேல் போதும், நான் என்னங்க பண்ண போகிறேன், இனிமேல் பெண்களை முன்னே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் தியாகிகளா? அதனால் பெண்களை அக்காமடேட் பண்ணணும். ஏன்னா அது நம்ம பெண்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், இனிமேயும் தள்ளி போட முடியாது. இப்போ 4 பேர் நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நாம் ஹிஸ்டாரிக்காக ஒரு இடத்துல ஒரு சீட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் காலகாலமாக. தாத்தாவுடைய அப்பா அப்படின்னு வரிசையாக வருது. அது நம்ம
நேரு காலத்திலிருந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் எங்கே எப்படியாவது தேர்தலில் நின்றுடும் இல்லையா? இந்த அமேதி, ரேபரேலி அதில் ஒரே ஒரு தடவை தான் தோத்து போனாங்க. ஆனால் அது வந்து நம்முடைய சீட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அவர்களையும் அகாமடேட் பண்ணணும். அப்போ ஒரே வழி என்ன? 1/3 கொடுக்க போறியா? 1/3 சீட் எக்ஸ்ட்ரா ஆக்கிரு. அதுதான் இப்போ இருக்கிற ப்ரொபோசல். இதே கரெக்டாக 1/3 கொண்டு வராங்கன்னா பெண்களுக்கானதை எக்ஸ்ட்ரா சீட்டாக கொடுத்து போட்டுருவோம். இப்போ பெண்களை உள்ளடக்கினதாகவும் ஆகும். ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவர் அதே இடத்துல பத்திரமா அவருக்கு அந்த சீட்டை கொடுத்துடலாம். ப்ளஸ் அரசியலில் வந்து இது இன்னொரு ஒரு வரப்பிரசாதமாக கூட மாறலாம். எக்ஸ்ட்ரா சீட் இருக்குது, எக்ஸ்ட்ரா சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய விளையாட்டல்களை செய்யலாம். இன்னும் 4 பேரை டிசிடென்ட் ஆட்களுக்கு அங்கே இடம் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஒரு இத்தனை கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா, இத்தனை சீட் இருந்துச்சுன்னா நாடாளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ இன்ன பர்சன்டேஜில் இருக்கிறவங்க தான் அமைச்சர்களாக இருக்கலான்ட்டு. அது வந்து பல சின்ன அசம்பிளிஸை வந்து ரொம்ப ஸ்குவீஸில் வச்சுருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் மொத்தமாக 5 அமைச்சர்கள் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே கிடையாது. எவ்வளவு இலாக்காக்களை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் 5 அமைச்சர் தான் வச்சுக்கணும். அப்போ அதில் ஒரு 2 கட்சி இருக்குது, என்ஆர்சி இருக்குது, பாஜக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து மோதிக்கணும், எந்த சீட்டை யாரும் கொடுக்க போகிறேன், யார் அமைச்சராக போகிறேன்ட்டு. அது 30ன்னு இருக்கிறத நீங்கள் ஒரு 45ன்னு ஆக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கொஞ்சம் அதிகரிப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இங்கே கிடைக்கும், கோவாவில் கிடைக்கும், இந்த மாதிரி டெல்லியிலேயே கிடைக்கும். இந்த மாதிரியான பல இடங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மத்தியிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அவங்க எடுத்துக்கிறாங்க. பணம் கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்காக அப்படி என்றால் எங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஆட்களை சேருங்கள்லாம் கேட்காதீங்க. அங்கே எஃபிஷியன்சி முக்கியம், அங்கே லாபம் முக்கியம். இங்கே வந்து நாங்கள் லாப கணக்கு பார்க்கறதில்ல. அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள்லாம் கணக்கு பார்ப்பதில்லை. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எல்லோருக்கும் நல்லது செய்வதற்காக இதை பண்ணுறோம். இன்னும் அவங்களுடைய எனக்கு ரொம்ப விரிவாக போயிடுச்சு. ஏன் இப்போ கொண்டு வராங்க? எனக்கும் அது ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா இன்னும் நம்பர்ஸ் பத்தலை இந்த அரசுக்கு. அந்த நம்பர்ஸ் வந்து அதுக்காக தான் திமுகவிடமெல்லாம் போய் பேச வேண்டிய ஒரு அவநிலை. எங்கெங்கெல்லாமோ ஒரு சில கட்சி உடைத்தல்கள் அதெல்லாம் வேற பண்ணதுனால திடீர்னு ஏதோ ஒரு 25, 26 சீட்டு கொஞ்சம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு போன வாக்கெடுப்புலேருந்து. இப்போ இவ்வளவு பண்ணி இன்னொரு தடவை அதை நிறுத்த வச்சு தோற்று போகிறதுங்கிறது வந்து ரொம்ப அவமானமாக இருக்கும். அதனால் இது இன்றைக்கே செய்தாகணுங்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம்பர் இல்லைன்னா செய்யவே வேண்டாம். காங்கிரஸ் இதை கடுமையாக எதிர்க்கும். காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய சில எதிர்க்கட்சிகள் ஜஸ்ட் கவர்மெண்ட்டை கஷ்டம் கொடுக்கணுங்கிறதுக்காக எதிர்ப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வியூ கிடையாது. காங்கிரஸை தவிர வேறு யாருக்கும் பெரிய வியூ கிடையாது. காங்கிரஸுக்கே ஒரு தவறான ஒரு கால்குலேஷனில் தான் இது அவங்களுக்கு பிரச்சனைன்னு. அப்புறம் ஒரு சில பேர் சொல்கிறது, அப்பா பாரதிய ஜனதாவில் 800 பேரை நிறுத்திடுவாங்கப்பா, 815 சீட்டு, மொத்தம் 850 அலோகேஷன். ஆனால் அதாவது இந்த ஆக்டில் வந்து அப்பர் லிமிட்டை 850ஆக உயர்த்திட்டு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சீட்ஸாக அவங்க கொடுக்க போகிறது 815 தான். அப்போ இந்த 815 இடத்துல நிறுத்துறதுக்கே நம்மகிட்ட ஆள் கிடையாது. அதனால் நமக்கு கஷ்டம், அவனுக்கு ஈஸி. அதை விட்டுறக்கூடாது, அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நாம் வழங்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு வேளை காங்கிரஸ் எதிர்க்குமே தவிர இதில் யாருக்குமே பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா கட்சிக்குமே ஒரு விதத்தில் சந்தோஷம் தான் இது. விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தலில் உடன்படிக்கையில் 2 சீட்டு அப்படின்னு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சார் கொஞ்சம் எல்லாம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போட்டு அதை 3, 4 அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும். ஏன்னா இருக்கிறதே இவ்வளவு தான், அதில் நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கணும், இவங்க இவ்வளோ எடுத்துக்கணும், அப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு தானே அவங்களோடலாம் பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. போனால் போதுன்னு 1 வச்சுங்கன்னு அவங்கள்ட்டலாம் கேட்கலாம். இப்போ 2 கொடுங்க அப்படின்லாம் கேட்கலாம். 2 கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட 3, 4 கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் நிறையா வரப்பிரசாதம் எல்லா பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. ஸோ அதனால் இது இப்போ ஒரு வேளை நடந்தேறினாலும் நடந்தேறும்.